ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எண்ணெயில் தாளித்து ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கணும். அதோட கொஞ்சம் மென்ட்டியும் சேர்த்து வதக்கணும். நான் அது கூட ஒரு 4 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கி இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த உடனே ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நான் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னாக்கா நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டில் அரைச்ச கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு நான் கொஞ்சம் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இது கூட டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுவேன். சால்ட் சேர்க்கணுன்னாக்கா நீங்கள் சால்ட் சேர்த்திக்கோங்க இந்த டைம்லேயே. நான் இப்போது சால்ட் சேர்த்தலை. ஏன் அப்படின்னா நான் சிக்கனை வாஷ் பண்ணும் போதே அது கூட டர்மரிக்கும் சால்ட்டும் சேர்த்தி தான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணேன். அதனால் எனக்கு சிக்கனில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதனால் நான் இப்போ சால்ட் ஆட் பண்ணலை. நான் கொஞ்சம் நேரம் சிக்கன் வதங்கினோடனே அதோடய சால்ட் எவ்வளோ அதில் இறங்குது அப்படின்றத பார்த்துட்டு நான் இப்போது சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. நான் ஏற்கனவே டேஸ்ட் பார்த்ததில் சிக்கனில் உள்ள உப்பு கொஞ்சம் அதில் இறங்கிருந்துச்சு. அதனால் நான் ரொம்ப சால்ட் ஆட் பண்ணலை இந்த ஸ்டேஜில். சிக்கனுக்கு தேவையான சால்ட்டை நீங்கள் இப்போது ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ. அதுக்கப்புறமேட்டுக்கா அதை சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆனால் இதில் ஆட் பண்ண தண்ணி எனக்கு பத்தல. நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணேன். சம்டைம்ஸ் சிக்கனில் நிறைய தண்ணி இருக்கும். அது நீங்கள் போட்டோன்னே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் வெளில வரும். சிக்கனை நான் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு போட்டதுனால எனக்கு அவ்வளோவா தண்ணி விடலை. அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா சால்ட்டு மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்கனை மூடி வச்சுருங்க. ரொம்ப சிம்மில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நான் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஒன் பாயிண்ட் இன் டைமில் சிக்கன் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூனோ 2.5 டீஸ்பூனோ சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சிக்கன் வறுவலில் நீங்கள் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸு, கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நம்ம சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம பெப்பர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடுறோம். இன்றைக்கி இந்த சிக்கன் வறுவலை நான் புலாவோடு சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்ன வீடியோ வேணும், எந்த மாதிரியான ரெசிபீஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ குட் டே. டேக் கேர். பாய்.